السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: تربة أرضنا شفاء مرضنا، أو كما قال عليه الصلاة والتسليم. صدق النبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்த்திருக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹ் முதல்ல ஸனஹு உலகத்திலே வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துஆவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் சுவனத்தின் பூமி மதீனத்து மண் என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அகிலத்தில் அல்லாஹ்வுடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் சிறப்பானது. சில படைப்புகளுக்கு சில சிறப்புகள் மட்டும் இருக்கும், சில படைப்புகளுக்கு பல சிறப்புகளை அந்த படைப்புகள் பெற்றிருக்கும். அகிலத்தில் ஒரு சில படைப்புகள் மட்டும்தான் தனி சிறப்பை, தனியான பாக்கியங்களை பெற்றிருக்கும். அந்த வரிசையில் முதல் இடத்தில் இருப்பது இன்ன அவ்வள பைத்தின் உதிகள் இன்னாஸ், உலகத்தில் முதலின் இறை ஆலயமாக இருக்கிற மக்கா முகர்ரமாவில் இருக்கிற காபத்துல்லாவினுடைய ஷரீஃப். இரண்டாவது சங்கையான ஒரு இடம், சிறப்பான ஒரு இடம் இருக்கிறது என்றால் மதீனா முனவ்வராவில் இருக்கிற மஸ்ஜிதுன் நபவி. மூன்றாவது சிறப்பான சங்கையான உயர்வான ஒரு இடம் இருக்கிறது என்றால் ஜெருசலத்தில் இருக்கிற பைத்துல் மக்தஸ். இந்த மூன்று இடங்கள் மட்டும்தான் அகிலத்தில் சிறப்பானவைகள், அகிலத்தில் உயர்ந்தவைகள், அகிலத்தில் தனி சிறப்பு வாய்ந்தவைகள். மற்ற எல்லா இடங்களும் சமம்தான் என்பதை அல்லாஹ் ரசூல் குர்ஆன் ஹதீஸின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். முதலில் மக்கமா நகரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் உலகம் படைக்கப்படுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்து காபத்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இறை இல்லம் அங்கே கட்டப்பட்டு இன்று வரை பல்வேறு பாக்கியங்களுக்கும் பல்வேறு அருட்கொடைகளுக்கும் அருள் வளங்களுக்கும் அடிப்படையாக அல்லாஹ் மக்கமா நகரத்தில் இருக்கிற காபத்துல்லாவினுடைய அந்த கண்ணியத்தை உயர்த்தி வைத்திருக்கிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வேறு சிரமங்கள் கஷ்டங்களுக்கு பின்னால் உருவாக்கிய மஸ்ஜிதுன் நபவி மதீனாவிலே இருக்கிறது. அதுவும் தனக்குள்ளே பல்வேறு சிறப்புகளை சுமந்திருக்கிறது. பல்வேறு நபிமார்களுடைய வரலாறுகளை சுமந்திருக்கிற, நபிமார்களுடைய பூத உடல்களை சுமந்திருக்கிற, பல்வேறு நபிமார்கள் தொழுத, பல்வேறு நபிமார்கள் பணியாற்றிய இடமாக அல்லாஹ் ஸனஹு ஜெருசலத்தில் இருக்கிற பைத்துல் மக்தஸை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் நபிமொழியிலே இப்படி சொல்வார்கள்: நன்மையை தேடி நாடி நீங்கள் ஓடுவதாக இருந்தால், நீங்கள் பயணப்படுவதாக இருந்தால் இந்த 3 பள்ளிவாசலுக்கு மட்டும் நீங்கள் பயணப்படுங்கள். ஒன்று மக்கா முகர்ரமா, இரண்டாவது மதீனா முனவ்வரா, மூன்றாவது ஜெருசலத்தில் இருக்கிற பைத்துல் மக்தஸ். இந்த 3 இடங்களை தவிர நன்மையை நாடி நன்மையை எதிர்பார்த்து நீங்கள் வேறு எந்த இடத்திற்கும் பள்ளிவாசலுக்கும்
பயணிக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் நமக்கு பதிவு செய்கிறார்கள் என்றால் உலகத்தில் இது மட்டும்தான் சிறப்பான இடங்கள். கியாமத்து வரை இந்த இடங்களுக்கான சிறப்பு இருந்து கொண்டே இருக்கும். இதைவிட சிறப்பு கியாமத்து வரை வேறு எந்த இடத்திற்கும் இல்லை என்பதை அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்ல மறக்கவில்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் ஒரு புண்ணிய பூமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை சுமந்திருக்கும் பூமி, சுவனத்தின் பூமி, அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட பூமி ஒன்று இருக்கிறது என்றால் அது மதீனாவினுடைய பூமி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் நபிமொழியின் மூலம் பதிவு செய்கிறார்கள். மதீனாவினுடைய ஆரம்ப பெயர் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருவதற்கு முன்னால் யஸ்ரிப் என்று அதற்கு பெயர் சொல்லப்பட்டது. யஸ்ரிப் என்ற அந்த அரபி வார்த்தைக்கு நாம் தமிழிலே அர்த்தம் சொல்வதாக இருந்தால் தீங்கு, கஷ்டம், கடினம், சிரமம் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் மதீனாவிற்கு யஸ்ரிப் என்று பெயர் வந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது வந்தார்களோ அந்த யஸ்ரிபிற்கு மதீனா என்கின்ற ஒரு உயர்ந்த பெயர் அளிக்கப்பட்டது என்பதோடு மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் மதீனா முனவ்வரா என்று பல்வேறு பாக்கியங்களை தனக்குள்ளே சுமந்திருக்கிற, பல்வேறு பாக்கியங்களை மக்களுக்கு தருகிற, புரோஜனங்களையும் பயன்களும் தருகிற பள்ளிவாசல் இடம் அந்த ஊர் என்று மக்களால் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையால் அந்த இடம் பெற்றிருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஆண்டுகள் மக்காவிலே கஷ்டப்பட்டார்கள். கஷ்டத்திற்கு பின்னால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா நபியே தயாராக இருங்க, எப்பொழுது போனாலும் ஹிஜ்ரத்திற்கு நீங்கள் செல்லலாம். அல்லாஹ்விடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட ஒரே ஒரு துவா என்ன என்றால் வரலாறு பதிவு செய்திருக்கிறது, யா அல்லாஹ், எனக்கு பிடித்தமான பூமியிலிருந்து நான் ஹிஜ்ரத்து செய்து உனக்கு பிடித்தமான பூமிக்கு நான் செல்ல வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார்கள். அந்த துவாவினுடைய வெளிப்பாடாய் அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவிலே மதீனாவினுடைய அந்த பட்டினத்தை இறைவன் காட்டினான் என்பதோடு மட்டுமல்ல, ஹிஜ்ரத்தின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தார்கள். அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட பூமியாக மதீனா இன்று வரை இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டிருக்கிற பூமி மதீனாவினுடைய பூமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபிமொழியிலே பதிவு செய்கிறார்கள், மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌலத்தும் மின் ரியாலில் ஜன்னா, என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மெஹராபிற்கும் இடையில் உள்ள இடம் இருக்கிறது, அது சுவனத்தினுடைய பூமி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் நபிமொழிகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். சுவனத்தை சுமந்திருக்கும் பூமி ஒன்று இருக்கிறது என்றால் அகிலத்தில் மதீனா மட்டும்தான் அந்த சிறப்பை பெற்றிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது மக்காவில் இருக்கலாம், ஆனால் மதீனாவிற்கு எப்பொழுது வந்தார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசா கூட மதீனாவில் இருந்து வெளியே செல்லவில்லை. இன்றைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவை, அவர்களின் உடலை மதீனாதான், மதீனாவினுடைய மண் தான் சுமந்திருக்கிறது என்பதை பல்வேறு சிறப்புகளில் ஒரு தனி சிறப்பாக மதீனாவிற்கு இருக்கிறது என்பதை வரலாற்றை வாசிக்கிற பொழுது நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்தமான மக்காவில் இருந்து அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட மதீனாவிற்கு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்தார்கள் என்பதோடு மட்டுமல்ல, கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் பல்வேறு சுபிட்சமான வாழ்க்கை, பல்வேறு ஏற்றமான வாழ்க்கை, பல்வேறு பாக்கியமான வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் தான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை வரலாற்றை வாசிக்கிற பொழுது நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா என்று பல்வேறு மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் இந்த ஆய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த அறிஞர்களுக்கு மத்தியில் மக்கா சிறந்தது என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. அது சிறப்பான பூமி, கண்ணியமான பூமி,
உயர்ந்த பூமிதான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் மக்காவை விட ஒரு படி உயர்வை மதீனா பெற்றிருக்கிறது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள், மார்க்க மேதைகளும் அறிஞர்களும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஏன் இவ்வளவு சிறப்பை மதீனா பெற்றிருக்கிறது என்றால், உலகமே எதிர்பார்த்த ஒரு பிறப்பு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை நபிமார்கள் எல்லாம் எதிர்பார்த்தார்கள். அல்லாஹுவால் சுப செய்தி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பிறப்பு அன்னலாருடைய பிறப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் சிறப்பை மக்கமா நகரம் பெற்றிருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பையும் அவர்களின் பூத உடலையும் சுமந்திருக்கிறது மதீனா தான். அதனால் மதீனா பல்வேறு சிறப்பிற்குரிய பூமியாக மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் அது பெறப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கணும். இன்ன துவாவை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது என்றால், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் விசாலமான வளமான ரிஸ்கை கேளுங்கள் என்று மாணவி நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதிகம் எதை கேட்க வேண்டும் என்று ஒரு நபித்தோழர் வந்து கேட்டார், நாயகமே அல்லாஹ்விடத்தில் நான் அதிகமாக எதை கேட்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லில்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை, உடல் ஆரோக்கியத்தை அதிகம் கேளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதர் கேட்பதாக இருந்தால் நலவுகளையும் நல்லதுகளையும் மட்டுமே கேளுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் எந்த நிலையிலும் நீங்கள் வாழ்வாதாரத்திற்கு சிரமப்படுகிறீர்கள், கஷ்டமான வாழ்க்கை இருக்கிறது, கடினமான வாழ்க்கை பயணத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்காக வேண்டி மரணத்தை கேட்கக்கூடாது, மரணத்தை நீங்கள் கேட்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் நபிமொழியின் மூலம் பதிவு செய்கிறார்கள். ஆனால் ஒரு இடத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மரணத்தை கேளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எந்த இடம் தெரியுமா? மதீனா முனவ்வரா, மதீனாவினுடைய மண்ணில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருகிறான். அதை தாண்டி நீங்கள் மதீனாவினுடைய மண்ணில் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள், அல்லாஹ்விடத்தில் யாசியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். என்றால் மதீனா அவ்வளவு புண்ணியமான பூமி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு மனிதர் மதீனாவில் மரணித்து மதீனாவிலேயே அடக்கப்படுகிறாரோ, ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, நாளை மறுமையினுடைய நாளில் என் ஷஃபாஅத்திற்கு அவர் சொந்தக்காரராக மாறிவிடுகிறார், என்னுடைய ஷஃபாஅத்து அவரின் மீது கட்டாயமாக ஆகிவிடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் மதீனா எத்தகைய புனிதமிக்க பூமி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தினுடைய பல்வேறு கடமைகள், அந்த கடமைகள் கடமையாக ஆக்கப்பட்டதும் அந்த கடமைகள் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட பூமியும் மதீனாவினுடைய மண் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 13 வருடங்கள் மக்கமா நகரத்தில் இருந்தார்கள். ஜும்மாவினுடைய தொழுகை கடமையாக்கப்படவில்லை. இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் 2 கடமை கலிமாவும் தொழுகையும் மக்காவில் இருக்கிற பொழுதே கடமையாக்கப்பட்டது. ஆனால் மற்ற எல்லா கடமைகளும் மதீனாவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பின்னால் தான் கடமையாக்கப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களை, ஜும்மாவினுடைய தொழுகை இன்றைக்கும் மதீனாவிற்கு அருகாமையிலே இருக்கிற மஸ்ஜிதே குபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 நாட்கள் சற்று ஏறக்குறைய அங்கே தங்கினார்கள். அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்குற காலத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டினார்கள், மஸ்ஜிதே குபா என்று அதற்கு பெயரும் சுட்டினார்கள். அங்குதான் உலகத்தில் முதலில் ஜும்மாவினுடைய தொழுகை நடைபெற்றது என்பதை வரலாற்றை நாம் வாசித்து பார்க்கிறோம். ஜும்மாவினுடைய தொழுகை கடமையாக்கப்பட்டது மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால். 2 ஈது பெருநாட்களுடைய தொழுகை கடமையாக்கப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்ததற்கு பின்னால். நோன்பு கடமையாக்கப்பட்டது மதீனா மாநபி வந்ததற்கு பின்னால். ஜகாத்து கடமையாக்கப்பட்டது மதீனா மாநபி வந்ததற்கு பின்னால். ஹஜ்ஜும் அப்படித்தான், மதீனா மாநபி வந்ததற்கு பின்னால் தான் ஹஜ்ஜும் கடமையாக்கப்பட்டது. ஆக இஸ்லாத்தினுடைய பல்வேறு கடமைகள், பரவலான கடமைகள்
பரிபூர்ணமாக்கப்பட்ட பூமி என்பது மதீனாவினுடைய பூமி, மதீனாவினுடைய மண் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய பரிபூர்ணமான அந்த கடமைகள் எல்லாம் பரிபூர்ணமாக்கப்பட்டது என்பதோடு மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலம் ஒரே ஒரு ஹஜ்ஜிக்கு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவிலே மக்களுக்கு முன்னால் பிரசங்கம் நிகழ்த்தியதற்கு பின்னால் அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறார். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், நபியே நாயகமே, இன்றைய நாள் உங்களின் மார்க்கத்தை நாம் பரிபூர்ணப்படுத்தி விட்டோம். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என் புறத்திலிருந்து உங்களுக்கு பல்வேறு பாக்கியங்களை நாம் அதையும் பரிபூர்ணப்படுத்தி விட்டோம். வரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, இத்தனை காலமாக நீங்கள் பயணித்த இந்த இஸ்லாத்தை தான் மார்க்கமாக நான் கபூல் செய்திருக்கிறேன், உலகத்தின் வழிகாட்டியாக நான் இஸ்லாத்தை தான் கபூல் செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். இந்த ஆயத்து இறங்கியதும் இந்த ஆயத்து இறக்கப்பட்டதனுடைய வெளிப்பாடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10 ஆண்டு கால மதீனா வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதி என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் இந்த குறிப்பையும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மது விலக்கப்பட்டது, மது ஹராமாக்கப்பட்டது. வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் என்பதல்ல, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கக்கூட வேண்டாம், அந்த வாடையை கூட நீங்கள் நுகர்ந்து விட வேண்டாம், அதன் பக்கம் உங்களுடைய சிந்தனை கூட நீங்கள் செலுத்திவிட வேண்டாம் என்கின்ற பல்வேறு இறை கட்டளைகள் மதீனாவில் மாநபி இருக்கிற பொழுதுதான் அது கடமையாக்கப்பட்டது. மதுவுல போதை, அந்த போதையில மதுவினுடைய அந்த ருசியில் மக்கள் எல்லாம் மயங்கி கொண்டிருந்த அந்த காலம், மது ஹராமாக்கப்பட்டதற்கு பின்னால் முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைக்கு மக்கள் எல்லாம் அடிமைகளாக, மக்கள் எல்லாம் அந்த போதையில் மூழ்கிவிட்டார்கள் என்கின்ற அளவிற்கு மாநபி மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் ஓடையாக ஓடியது, மது ஆறாக ஓடியது என்ற அந்த வரலாற்றை நாம் படித்து பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரும் பெரும் பாவங்களை சர்வசாதாரணமாக செய்த அந்த மக்களுக்கு மத்தியில் மாநபி வந்ததற்கு பின்னால் தெருவுகளில் இருந்து வீதிகளில் அமர்ந்து சிறுநீர் கழிப்பதை கூட வெட்கமாக நினைத்தார்கள் சஹாபிகள். என்றால் இப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான வாழ்வை, பரிபூர்ணமான வாழ்வை, உயர்ந்த வாழ்வை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தது உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவினுடைய மண்ணில் இருந்துதான் என்பதை நம் வரலாற்றினுடைய குறிப்பில் நம்மால் பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பள்ளிவாசல் இருக்கிறதே ஒரு அபூர்வமான அதிசயமான பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் உலகத்தில் எல்லா பள்ளிவாசலுக்கும் பைத்துல்லா, நல்லா கவனிக்கணும், இறை இல்லம்தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு மட்டும் பெயர் என்ன? பைத்துல்லா இல்ல, மஸ்ஜிதுன் நபவி. இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு பெயர் இருக்கலாம், பக்கத்து பள்ளிவாசலுக்கு ஒரு அடையாளத்திற்காக வேண்டி ஒரு பெயர் இருக்கலாம். ஆனால் எல்லா பள்ளிவாசல்களும் பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள் தான் என்றுதான் உலகத்தில் அடையாளம் காணப்படுகிறது. ஆனால் மதீனாவிலே இருக்கிற, மதீனா முனவ்வராவிலே இருக்கிற அந்த பள்ளிவாசல் மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவி, இது என்னுடைய நபித்துவத்தினுடைய வெளிப்பாடாய் இறை இல்லம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பெயரை வைத்து அந்த மஸ்ஜிதை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களே, அந்த ஹாஜிகளுக்கு ஒரு தனி சிறப்பு மதீனாவில் என்னன்னா, 8 நாட்கள், அதிகபட்சமாக 10 நாட்கள் அவர்கள் மதீனாவிலே தங்கியிருப்பார்கள். ஏன் 8 இல்லது 10? இதுக்கு குறைவாக ஹாஜிகள் தங்க மாட்டாங்க. மதீனாவில், மக்காவில் எத்தனை நாள் இருக்கிறாங்களோ அதை தாண்டி மதீனாவிற்கு என்று குறிப்பிட்டு 8 நாட்கள் ஹாஜிகள், இல்லை என்றால் அதிகபட்சம் 10 நாட்கள் ஹாஜிகள் அந்த மதீனாவிலே தங்கியிருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மஸ்ஜித் நபவியாக இருக்கிற என்னுடைய பள்ளிவாசலில் 40 ஃபர்லான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தக்பீர் தஹரீமாவோடு தொழுகிறார்களோ, 2 விதமான பாக்கியங்களை அல்லாஹ் அவர்களுக்கு தருகிறான். ஒரு பாக்கியம் என்ன? நரகத்திலிருந்து பரிபூர்ணமான விடுதலை.
இரண்டாவது, முனாஃபிக் நயவஞ்சகத்தனத்திலிருந்து பரிபூர்ணமான விடுதலையை கொடுத்து பரிபூர்ணமான ஈமானை அல்லாஹ் அந்த அடியாருக்கு தருகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் பள்ளி வாசலில் யார் தொழுகிறாரோ அவருக்கான பாக்கியம் 2 என்பதை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். அதனால் இந்த பாக்கியத்தை ஹாஜிகள் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் மதீனாவிலே 8 நாட்கள் சரியாக, இல்லை என்றால் அதிகபட்சமாக 10 நாட்கள் ஹாஜிகள் அங்கே தங்கக்கூடிய ஒரு சிறப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் இந்த நபிமொழியினுடைய வெளிப்பாடாகத்தான் அவர்கள் அங்கே தங்குகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பெற்றிருக்கிறது மதீனாவுடைய மண். அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, யா அல்லாஹ், மக்களுடைய உள்ளத்தில் மக்காவை குறித்த கண்ணியம் உயர்ந்திருக்கிறது. எல்லாருக்கும் ஆசை இருக்கும், மக்காவுக்கு போகணும், காபத்துல்லாவை சந்திக்க வேண்டும், தவாப் செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும் என்று எல்லா நபர்களுக்கும் அந்த ஆசையும் ஆர்வமும் காபாவை குறித்து இருக்கிறது. யா அல்லாஹ், அதை விட அதிகமாக, அதை போல என்னுடைய மதீனாவினுடைய மண்ணுக்கும் நீ கண்ணியத்தை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் ஹயாத்து காலத்தில் துஆ செய்திருக்கிறார்கள். அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சிருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? யார் உம்ராவுக்கு போனாலும் ஹஜ்ஜிக்கு போனாலும் காபாவிலே தனக்கான எல்லா விதமான கடமைகளையும் முடித்துவிட்டு மதீனா முனவ்வரா செல்லாமல் அவர்களின் பயணம் நிறைவடைவதில்லை என்பதை நாம் ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவினுடைய வெளிப்பாடாக இந்த பயணங்கள் அமைந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். காபத்துல்லாவை கட்டி முடிச்சதுக்கு பின்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க, வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், ரப்பே, இந்த ஊர்ல இருந்து விசாலமான ரிஸ்கை நீ கொடு, பல்வேறு பலவர்க்கங்களை நீ கொடு, மக்களுக்கு தேவையான எல்லா விதமான உணவுகளையும் நீ கொடுக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். எப்ப காபத்துல்லாவை கட்டி முடிச்சிட்டு, ஆனால் மதீனாவிற்கு மாநபி ஒரு துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உன்னிடத்தில் எதையெல்லாம் கேட்டார்களோ அதை விட 2 மடங்கு நீ மதீனாவிற்கு தர வேண்டும் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கிறார்கள். அந்த பாக்கியங்களை அல்லாஹ் மதீனாவிற்கும் இன்று வரை தந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஒண்ணுமில்ல, மதீனாவினுடைய தனி சிறப்புகளில் ஒரு பெரும் சிறப்பு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிக்கடி அவர்களுடைய பாதம் பட்ட அந்த பூமியை சுவனத்தின் பூமியாக அல்லாஹ் அறிவிக்க சொன்னான். அன்னலார் அறிவித்தார்கள், மாபைன பைத்தி வ மெம்பரி ரௌலத்தும் மின் ரியாலில் ஜன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய வீட்டிற்கும் நான் தங்கியிருக்கும் அறைக்கும் என்னுடைய மெஹராபிற்கும் இடையில் இருக்கிற அந்த இடம் இருக்கிறதே, சுவனத்தினுடைய இடங்களிலிருந்து ஒரு இடம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்தார்கள். உண்மையும் அதுதான். இந்த ஹதீஸினுடைய விரிவிரியாளர்கள் நமக்கு விளக்கம் சொல்லித் தருகிற பொழுது, உலகம் அழியும் காலம் வந்துவிட்டால் உலகத்தின் எல்லா இடங்களும் அழிக்கப்பட்டுவிடும். காபத்துல்லா எல்லா இடங்களும், மக்கா மாநகரம் இருக்கிற அந்த மக்கா மாநகரம், உலகத்தில் இருக்கிற பல்வேறு பள்ளிவாசல்கள் எல்லா இடங்களும் அழிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் இந்த உலகத்தை செம்புத்தரையா மாற்றணும், அதுக்காண்டி உலகத்தில் எந்த கட்டடங்களும் இருக்காது, எல்லா இடங்களும் அழிக்கப்பட்டுவிடும். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மதீனாவிலே இருக்கிற மாநபி குறிப்பிட்டு சொன்ன அந்த சுவனத்தினுடைய இடம் மட்டும் அழிக்கப்படாமல் அப்படியே அது உயர்த்தப்படும். ஏனென்றால் சுவனத்தினுடைய ஒரு பகுதி இந்த பூமியில் இருக்கிறது, இந்த பகுதி மீண்டும் சுவனத்திலே சேர்க்கப்படும். அதற்கு பின்னால் தான் இந்த பூமி செம்புத்தரைகளாக மாற்றப்படும் என்று இந்த ஹதீஸினுடைய விரிவிரியாளர்கள் நமக்கு விளக்கம் சொல்லி தருகிறார்கள். என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடந்த பூமிக்கு அல்லாஹ் தருகிற உயர்ந்த அந்தஸ்து என்ன தெரியுமா? சுவனத்தினுடைய பூமி என்று உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தருகிறார். மார்க்க அறிஞர்கள் இன்னமும் நமக்கு விளக்கம் சொல்லி தருகிறார்கள். சுவனத்தில் எல்லாம் கிடைக்கும், சுவனத்தில் எல்லாம் இருக்கும். யா அல்லாஹ், இந்த காரில் போகணும், அல்லாஹ் கொடுப்பா. யா அல்லாஹ், எனக்கு இந்த பைக்கு தான் வேணும், அல்லாஹ் தருவா. சுவனத்தில் நாம் என்னென்னெல்லாம் ஆசைப்படுகிறோமோ அனைத்தும் சுவனத்தில் இருக்கிறது. ஆனால்
சுவனத்தில் மதீனா இல்லை, ஆனால் மதீனாவில் சுவனம் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் போய் பாருங்கள், மற்ற கார்பரேட் எல்லாம் கீழே விழிச்சு தொழுகிறோமே, இந்த பாயெல்லாம் வேறொரு கலரில் இருக்கும். ஆனால் மஸ்ஜிது நபவியிலே இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வீட்டிற்கும் மெஹராபுக்கும் இடையில் இருக்கிற அந்த விரிப்பு மட்டும் பச்சை கல்லிலே இருக்கிறது, இன்று வரை இருக்கிறது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் சுவனத்தினுடைய இடம் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கிற இடம் இன்றைக்கு மதீனாவிலே இருக்கிறது என்றால் உலகத்தில் ஒரு புண்ணிய பூமியாக, கண்ணியமான பூமியாக, ஒரு உயர்ந்த பூமியாக அந்த மதீனாவினுடைய மண்ணை இறைவன் ஆக்கியிருக்கிறான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்னால் மதீனாவினுடைய மண்ணிற்கு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஆசிரியராக அனுப்பினார்கள். மதீனா மண்ணுடைய ஸ்பெஷலை பாருங்க, ஆசிரியராக அனுப்பினார்கள். வந்து இஸ்லாத்தை அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்துகிறார்கள். இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ்வுடைய தூதராக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா மக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க. சொல்லி முடிச்சிட்டு மாணவியை சந்திப்பதற்காக வேண்டி மக்கமா நகரம் வருகிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஆண்களில் இத்தனை பேர், பெண்களில் இத்தனை பேர் என்றெல்லாம் எண்ணிக்கையில் சொல்லவில்லை. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், மதீனாவிற்கான மகத்துவம் நாயகமே, இஸ்லாத்தினுடைய ஒளி எல்லா வீடுகளிலும் வீசுகிறது. எல்லா மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கு அவர்கள் எல்லாம் பையத்து செய்திருக்கிறார்கள் என்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதனுடைய வெளிப்பாடு. மாணவி ஹிஜ்ரத்திற்கு வருகிறார்கள். ஹிஜ்ரத்து செஞ்சு வரும்போது மதீனாவிலே இருக்கிற சிறுவர்கள், ஆண்கள், பெண்கள், வயோதிகர்கள், முடியாதவர்கள், இயலாதவர்கள், நோயாளிகள் எல்லாம் மதீனாவினுடைய எல்லையில் வந்து தல அல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். யார? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற பொழுது மன்னராகத்தான் மதீனாவினுடைய மக்கள் அவர்களை வரவேற்றார்கள். அவங்கள வரவேற்றதுனால அல்லாஹ் சந்தோஷப்பட்டது. இன்றைக்கும் அந்த பாக்கியம் அவர்களுக்கு மட்டும் சொந்தமானது. அந்த மதீனா அவர்களை வரவேற்றியதால் அவர்களை வாங்கல் என்று அவர்களை வரவேற்றியதனுடைய வெளிப்பாடாக அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அந்த மதீனாவினுடைய மண்ணிலே மாணவியை துயில் கொள்ள செய்திருக்கிறான். அவர்களுடைய ரவுலா மதீனாவில் தான் அமைந்திருக்கிறது என்றால் உலகத்தில் எந்த பூமிக்கும் இந்த சிறப்பு இல்லை. அந்த மதீனாவிற்கு மட்டும்தான் அந்த சிறப்பு இருக்கிறது என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மதீனாவினுடைய மண் பாக்கியமானது, உயர்ந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மதீனாவினுடைய மண்ணை அல்லாஹ் பாதுகாக்கிறான். எப்படி குர்ஆனை அல்லாஹ் பாதுகாக்கிறானோ, ரசூலை அல்லாஹ் பாதுகாக்கிறானோ, காபாவை அல்லாஹ் பாதுகாக்கிறானோ, அதுபோல மதீனா முனவ்வராவை அல்லாஹ் பாதுகாக்கிறான். ரெண்டு விஷயத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். நானே இந்த செய்தியை படிக்கிற பொழுது ஆச்சரியப்பட்டேன். ரெண்டு விஷயத்திலிருந்து அல்லாஹ் மதீனாவை பாதுகாக்கிறான். ஒன்று, தஜ்ஜாலுடைய வருகை மதீனாவிற்கு இருக்காது. தஜ்ஜால் உள்ள வரமாட்டான், மதீனாவுக்குள்ள வரமாட்டான். கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் தஜ்ஜால் வருவான், ஆதான் மதீனாவிற்கு அவன் வரமாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவும் பாதுகாக்கப்பட்ட இடம், மதீனாவும் பாதுகாக்கப்பட்டிருக்கிற பூமி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது, கொள்ளை நோய்கள், கொடூரமான பெரும் பெரும் நோய்கள் மதீனாவை வந்து அடையாது. இதை படிச்சுட்டு நாம் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது கொரோனாவினுடைய கொடுமையால் உலகமே தள்ளாடியது, உலகமே திணறியது. ஆனால் உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நபர்கள் கொரோனா வைரஸின் மூலமாக மரணமடைந்து விட்டார்கள், அவர்களெல்லாம் இறந்து விட்டார்கள், அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் என்ற செய்தி நாம் பரவலாக பார்த்தோம், படித்தோம், கேட்டோம். ஆனால் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? மதீனாவினுடைய அந்த மண்ணில் மட்டும்
மதீனாவிலே வாழுகிற அந்த மக்களுக்கு மட்டும் கொரோனாவினுடைய வைரஸும் வரவில்லை, அந்த வைரஸின் மூலமாக அவர்கள் மரணிக்கவும் இல்லை என்பதை அதை நாம் படிக்கிற பொழுது உண்மையில் ஆச்சரியமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை உண்மையானது என்பதை இன்றைக்கும் அந்த மதீனா தனக்குள்ளே அடிக்கடி மக்களுக்கு மத்தியில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். காபத்துல்லாவுக்கு போகும்போது எப்படி போகணும் தெரியுமா? அப்படி அமைதியா போறது இல்லை. காபத்துல்லாவை பார்த்த உடனே அழுகணும், தன்னை அறியாமல் அழுகை வரும். அழுகிற பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லுங்கள், சத்தமிட்டு சொல்லுங்கள். காபத்துல்லாவுக்கு வரும்போதே இதை சொல்லிக்கிட்டு வருவோம். அழுது துவா செய்வாங்க, சத்தமிட்டு ரப்பே என்றெல்லாம் மக்கள் தனக்கு தெரிந்திருக்கிற மொழியின் வெளிப்பாடாய் இறைவனை அழைப்பார்கள். குர்ஆனை சத்தமிட்டு ஓதுவாங்க. ஆனால் மதீனா இதற்கு நேர் மாற்றமானது. மதீனாவினுடைய மண்ணுக்கு நீங்கள் உள்ளே வருகிற பொழுது சத்தத்தோடு வரக்கூடாது. லப்பைக் என்று சொல்லிவிட்டு நீங்கள் மதீனாவினுடைய மண்ணிற்குள்ளே வரக்கூடாது. அமைதியாக அடக்கமாக மதீனாவினுடைய மண்ணுக்கு நீங்கள் வர வேண்டும். அங்கு சத்தம் போட்டு துவா செய்யக்கூடாது. எந்த அளவுக்குன்னா மதீனாவினுடைய அந்த ஹரம் இருக்கிற அந்த எல்லையில் வாகனங்கள் ஆர்ன கூட அடிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அதற்கான கண்ணியம் இன்று வரை பேணி பாதுகாக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, இதைவிட ஆச்சரியமான செய்தி என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரௌதாவினுடைய குபா இருக்கிறது, பச்சை கலர்ல இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கம் பெற்றிருக்கிற அந்த ரௌதாவினுடைய குபா, அந்த குபாவை விட உயரமான கட்டிடம் மதீனாவில் இல்லை. மக்காவில் பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய அதிசயமான இடங்களில் பல்வேறு கட்டடங்கள் இருக்கிறது. அந்த இடங்களை எல்லாம் மக்கமா நகரத்தினுடைய பெரும் பெரும் கட்டடங்கள் பிடித்திருக்கிறது. ஆனால் மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரௌதா இருக்கிற அந்த குபாவை விட உயரமான எந்த கட்டடங்களையும் மதீனாவினுடைய எல்லைக்குள்ளே நம்மால் பார்க்க முடியவில்லை என்றால், அல்லாஹ் இன்று வரை மதீனாவை பாதுகாக்கிறான், இன்று வரை மதீனாவை கண்ணியப்படுத்துகிறான். யார் யாரெல்லாம் மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் உலகத்தில் கண்ணியத்தோடு வாழ வைக்கிறான் என்று நம்மால் இந்த செய்திகளை புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, உலகத்தில் நாம் வாழ்கிற பொழுது அந்த கண்ணியமான உயர்வான மண்ணை நாம் அடைகிற பொழுது அமைதியோடும் அடக்கத்தோடும் கண்ணியத்தோடும் கவனத்தோடும் சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து சலாம் சொல்லி அந்த சலாமிற்கான பதிலை பாக்கியமாக பெற்று உலகத்தில் பாக்கியவான்களாக வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.